வணக்கம். வரும் 15ஆம் தேதி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். பேட்ச் 6 months-ஆன கோர்ஸ் அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த செஷன் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 2-3 hours we spend on weekends. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பு அண்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்டையர்லி, அதாவது கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்ஸு, chart patterns, classical technical analysis. Then we talk about இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறது எப்படி, இது இல்லாத எலியட்ஸ் வேவ் இருக்குது, ஃபிபனாச்சி இருக்குது, ஆப்ஷன்ஸ், டேட்டாஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஆப்ஷன் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நான் இன்வெஸ்டர்ஸ் எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தேவையில்லைன்னு நினச்சாலும் எப்பயுமே இந்த டேட்டாஸ் இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் எட்ஜ் கிடைக்கும். எக்ஸாக்ட் லோவில் வந்து உங்களுக்கு பிக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நிறைய தர நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தர நியர் பாட்டமில் வந்து வி ஹவ் டேக்கன் அண்ட் நியர் டாப்பில் வந்து வி ஹவ் எக்ஸிட்டட். இது எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த என்டையர் சிஸ்டம் ஆப்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போதும் ஆர் டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போதும் இன்னும் மோர் அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். வாங்க, 6 months கோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். டெய்லி நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். லைவ் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். நம்மளோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888 ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. தோ ஒரு ஸ்டேஜில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 108-110 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போச்சு. நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். அண்ட் லாஸ்ட் half an hour 45 minutes ஓரளவுக்கு ஸ்மார்ட் ரிகவரி ஆச்சு. -65 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 175 பாயிண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 103 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் ஷோயிங் தட் புல்லிஷ்னஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 102 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்பாட் வந்து 39 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியும் ப்ரீமியமில் இருக்குது. அரௌண்ட் 251 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து இன்ட்ரா டே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 360 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், நேற்று வந்து 23,700-800 அந்த ஜோனில் தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருந்துச்சு. புட்டை பொறுத்த வரைக்கும் 23,500-600 ஜோனில் வந்து ரைட்டாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரோ ஜோனில் தான் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் மோர் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான கொண்டாட்டம், ரைட்? அண்ட் இன்றைக்கி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் தான் வந்து நிறைய சாப்பிட்ருப்பாங்க. போத் கால் சைட்லேயும் இருக்கட்டும் புட் சைட்லேயும் இருக்கட்டும். மார்க்கெட்டை வந்து டிகே தான் பண்ணாங்க. நீங்கள் ஓவரால் இந்தியா விக்ஸ் எடுத்துகிட்டனாலும் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக தான் இருந்துச்சு. 0.66% தான் அப்பா இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் மோர் ஆஃப் ப்ரீமியம் கில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இல்லையா, ஒன்றும் உருப்படியான வேலை கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் வந்து ஓவரால் மார்க்கெட் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் மோர் ஆஃப் ரெட்டிஷாக தெரிஞ்சிச்சு. எஸ்பெஷலி ஹையஸ்ட் நெகட்டிவிட்டி வந்தது வந்து ட்ரெண்ட்ஸு. ஏன் தான் டாட்டாவை போட்டு இப்படி போட்டு மிதிக்கிறாங்கன்றது தெரியாது. ட்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி 6.8% வந்து டவுன், பெரிய லெவலில் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஃபர்தர் டவுன் சைடான்றது நீங்கள் உங்களோட சார்ட்டை பார்த்துட்டு தெரிஞ்சுங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு க்ரீனில் இருந்தது வந்து ஃபார்மா செக்டர்ஸ் மட்டும்தான். ஃபார்மா செக்டர்ஸில் நிறைய ஸ்டாக்ஸு அபாட் இண்டியா ஏன்னு தெரியல, லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து மேலே ஏறிட்டுருக்கு. இன்றைக்கு கூட வந்து 5% 6% ஏறி இருக்குது. மறுபடியும் கொரோனா வருதா ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஊரே வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஜுரம் இருக்குது, சளி இருக்குன்றாங்க. ஸோ ஏதோ சம்திங் இஸ் தேர். ஸோ ஃபார்மா செக்டர் வாழ்க. ஜைடஸ் லைஃபும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3.4% அப்பாக இருந்துச்சு. அண்ட் மெட்ரோபாலிஸ் அதுவும் வந்து 3.4% வந்து அப்பாக இருந்துச்சு. எடுத்து பாருங்களேன், எல்லாமே வந்து ஒட்டி போகுது, ரைட்? மார்க்கெட் நிலவரமும் ரியல் டைமாக நம்ம வந்து அப்படி சுற்றி பார்ப்போம். இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய டைம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து சொல்கிறது வந்து இதுதான், எனக்கு வந்து மார்க்கெட்டே தெரியாதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அப்படி வாரத்தில் நின்றுட்டு பாரு, அங்கே என்னென்ன பொருள் வந்து நிறைய விற்கிதுன்றது பாரு. அந்த பொருளை எடுத்து அந்த பொருளை வந்து என்ன கம்பெனின்னு நீ பாரு, அந்த கம்பெனியோட ஸ்டாக் போய் வாங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். மார்க்கெட்டு போங்க, ரோட்டில் போங்க, எந்த கார் ஜாஸ்தி ஓடுது,
நீங்கள் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா டாட்டா நிறையா ஓடிட்டுருக்கு அண்ட் யூ வில் ஆல்சோ சி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஓடுது அண்ட் மாருதி ஓடுது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாக் பிக்கான வழி. சோப் சீப் கடைக்கு போங்க, எது மேக்ஸிமம் போகுதுன்னு பாருங்கள். ஸோ யூ வில் கெட் எ ஐடியா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் டூயிங் இட். இது வந்து ரொம்ப க்ரூட் வே ஆஃப் டூயிங் இட், பட் திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் நிறைய பேத்துக்கு. எனிவே இன்றைக்கி வந்து பவர் செக்டாரில் வந்து டோரண்ட் பவர் அண்ட் ஐஇஎக்ஸ் பவர் எக்ஸ்சேஞ்சை தவிர இந்த ரெண்டை தவிர மீதி எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. எவ்ரிபடி இஸ் புல்லிஷ் ஆன் மாருதி. மாருதி ஏன் புல்லிஷ்ன்னு சொன்னால், லாஸ்ட் 6-7 மாதமாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டாட்டாவுக்கான நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் 40 வருஷமாக மாருதி வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க ஆன் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் சேல்ஸில். இந்த தர ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அந்த சார்ட்டில் வந்து யார் நம்பர் 1 ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொன்னால் டாட்டாவோட பஞ்ச் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இஸ் இட் எண்ட் ஆஃப் மாருதியான்றது ஒரு கேள்வி வந்துச்சு. ஜான்வரி மாதத்தில் தலைவர் சும்மா சூப்பராக வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி க்ரோத் month on month is somewhere close to about 5.6% இருந்துச்சு, ரைட். அண்ட் மாருதி வந்து அந்த க்ரோத் பர்சன்டேஜை வந்து அழகாக வந்து டச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரூரல் டிமாண்ட், ரைட். சிட்டியை விட்டுட்டு கிராம பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து மாருதிஸ் வாங்குகிறாங்க. இந்த ஒரு ரீசன்னால் மீண்டும் அவங்க வந்து நம்பர் 1 பொசிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாருதியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துச்சுனால் இப்போதைக்கு அவங்களோட ஃபோக்கஸ் பூரா வந்து மோர் ஆஃப் ஹைப்ரிட் சைடில் தான் இருக்குது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டில் தான் இருக்குது. பட் பியூர் ஈவியில் வந்து வெரி ஷார்ட்லி தே ஹாவ் டு கம். வேறு வழி கிடையாது, சரியா. ஸோ இன்றைக்கி ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான் வந்து சிச்சுவேஷன்ஸ். அண்ட் மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி வாஸ் ஆன் டெக்ஸ்டைல். நேற்று வந்து நம்ம பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் மேக்ஸிமம் நெகட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை போட்டு மிதிச்சு இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று யூஎஸ் செம்ம பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் மீண்டும் மறுபடியும் நான் சொல்கிறேன், மீண்டும் டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிச்சு. சாதாரணமாக டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் மற்றது எல்லாமே வந்து வீக் ஆகும். பட் சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி வந்து எல்லாமே க்ரூட் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், கோல்டு வந்து வெறும் $3 கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் உளுந்ததாக கணக்கு கிடையாது. சில்வர் வந்து 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் 0.7% வந்து அப் ஆகிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸும் ஸ்ட்ராங் ஆகிருக்கு அண்ட் கமாடிட்டிஸும் வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு. நேற்று எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பேப்பர்லேயும் அதான் போட்டிருந்தாங்க, ஆர்பிஐ பாலிசி வந்தனால ருப்பி வந்து ₹1, ரைட். டாலருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ருப்பி வந்து ₹1 வீக் ஆகிடுச்சு, ரைட். 86.50லேருந்து டமார்னு 87.50க்கு போச்சுன்னு. ஐயா, டெக்னிக்கல் சார்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், அப்பா இதுக்கு டார்கெட் வந்து 88 to 89, அதான் வந்து ஜோன். லாஸ்ட் 4 வருஷமாக 3.5 வருஷமாக போட்டு அமுக்கி வச்சுருந்தீங்க. அது வெடிக்கும் போதும் நிச்சயமாக வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு டியூப் எடுத்துங்களேன், ஒரு டியூப்பை போட்டு இப்படி அமுக்கி வைங்களேன், எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அது வந்து பர்ஸ்ட் தானே ஆகும். அதே தானே டெக்னிக்கல் அனாலிசிஸும். அப்படி பர்ஸ்ட் ஆனது வந்து டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 88 to 89ன்றது ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயம். அண்ட் நேற்று வந்து சீக்கிரமாக வந்திருக்கு, அவ்வளோதான், ரைட். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு அச்சீவ் தட் டார்கெட் மச் மோர் ஃபாஸ்டர். ஏன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில். அண்ட் ஆர்பிஐ இஸ் வெரி கிளியர், தே டோன்ட் வாண்ட் பப்ளிக் டு கோ ஷார்ட். ஷார்ட் போகும்போதும் அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும். எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. சம்வேர் இன் 2013 எண்டில் 14 பிகினிங்கில் ரகுராம் ராஜன் வந்து ஆர்பிஐ கவர்னராக வந்தப்போ அந்த சமயத்துலேயும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. ருப்பி வந்து ஃப்ரீ ஃபாலாக விழுந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்தது வந்து ருப்பி வீக் ஆச்சு. இன்றைக்கி வந்து கதை வந்து ருப்பி வீக் ஆகுது, பட் காரணம் அது கிடையாது, டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. அந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அங்கே பிகாஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஒன்று, ரெண்டாவது வந்து ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ், ஹை இன்ஃப்ளேஷன்ஸ், அதனால ருப்பி வந்து பயங்கர வீக் ஆச்சு. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி மந்திரியோட பையன்தான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஹெவி ஷார்ட் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து ஹி வெண்ட் லாங் $100 பில்லியன் வந்து ஹி வெண்ட் லாங்.
அண்ட் 10 நாள் கழிச்சு ஆர்பிஐ கவர்னர் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், டோன்ட் யூ எவர் டேர் டு கோ அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் பேங்க். அவனை தில்லு இருந்துச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் அகெயின்ஸ்டாக நீ ட்ரேட் பண்ணி பாடுறா. இதே மாதிரி வார்த்தை தான் அவர் வந்து யூஸ் பண்ணது. இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அதுதான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சம்வேர் க்ளோஸ் டுவர்ட்ஸ் 24 வந்து ஆர்பிஐ கவர்னர் ஹெவியாக வந்து டாலரை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ராபப்ளி அந்த வந்து டாலரை கண்ட்ரோல் பண்ணணுன்னு வச்சுருந்தாங்க. பட் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கரன்சியும் டிவேல்யூவேஷன் ஆகிட்டு இருக்கும் போதும் நம்ம வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. எனிவே இதை வந்து நம்மளோட டொமைன் கிடையாது. பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஆர்பிஐ பாலிசி என்ன பண்ண போகிறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்களா? கட் பண்ணால் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து எல்லா இன்ஃப்ளேஷன்ஸும் வெல் இன் கண்ட்ரோல். ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், ஆயிலுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளேஷன்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது? ப்ராபப்ளி யூஎஸ் கூட இருக்கிற ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ், ரைட்? ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ்னால சில இன்ஃப்ளேஷன்ஸ் வரலாம். அந்த ஒரு பர்டிகுலர் மேட்டர் நிச்சயமாக வந்து ஆர்பிஐ கவர்னர் சொல்லுவார்ன்றது நினச்சிட்ருக்கேன். எப்பயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு டேட்டில் யார்ட்டையாச்சும் நீங்கள் போய் பாருங்களேன், பெரிய பிஸ்னஸஸ் விட்டுருங்க, நார்மல் பப்ளிக்கில் எம்எஸ்எம்இயில் வட்டிக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த 0.5%, 1/4%ன்றது இட் வில் நாட் ரியலி மேக் பிக் டிஃப்ரென்ஸ், ரைட்? பில்லியன்ஸில் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து எஸ் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பட் டெஃபினெட்லி மோஸ்ட் ஆஃப் தி இண்டியன்ஸ்க்கு வந்து இட் டசன்ட் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ ட்ரேடர் என்ன பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால், ஆர்பிஐ கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு டிக்ரீஸ் பண்ணுறாரு, இந்த சிஆர்ஆர் இருக்குல்ல லிக்விடிட்டி, அந்த இது வந்து என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்குறது விட்டுருங்க. ஓகே, மெயினாக நம்ம பார்க்குறது வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து மார்க்கெட் இப்படி தான் இருக்கலாம்ன்றது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்டை மட்டும் கவனிங்க, உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு. ஆனால் இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குது? சும்மா இழுத்து போற்றி படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து பெரிய வொலட்டாலிட்டி இருக்காதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. 8ஆம் தேதி அன்றைக்கி டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. ப்ராபப்ளி அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து மண்டே அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஓரளவுக்கு தெரியும். பெருசாலாம் ஒன்றும் தெரியறதுக்கான வாய்ப்புகளுக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி ஓரளவுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சப்போஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ப்ராபப்ளி சர்டன் லெவல் ஆஃப் நெகட்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இட் அவுட். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் தேவை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் எவ்ரிபடி இஸ் வாட்சிங் வாட் யூஎஸ் கவர்மெண்ட் பண்ண போகுதுன்றது. அந்த கிளாரிட்டி வரும்போது தான் ஃபர்தர் டைரக்ஷன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ். அண்ட் நிறைய பேர் மார்க்கெட் கீழே விழுந்துருக்கிறனால, ரைட், ஸோ கால் வேல்யூ பையர்ஸ் அவங்க வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராபப்ளி இட் இஸ் அ டைம் பாஸாக தான் இருக்குன்றது என் கட் ஃபீலிங். இட் மே கிராஷ் வெரி ஷார்ட்லி. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.